அருண்குமார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நாம் உங்களை கழுவுகிறோம். லேசாக போன்ற தலையை ராஜ் ராய் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாமல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாலும் உங்களுக்கு மறுமணப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறைமக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. அருண்குமார், நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அடைந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிலாவை உங்கள் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினரின் சொல்லாத முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாற்றினாலும் முதலில் வாழ்க்கை சேர்ப்பீர்களாக. ஆமென். ராஜ் ராய், நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அடைந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. இந்த துணை நம்ம வச்சு ஜெபம் பண்ணுறது எதுக்குன்னா, இதே போல் நம்ம பாவம் இல்லாமல் தூய்மையாக ஆண்டவரை நோக்கி இந்த குழந்தைகள் போகணும் அப்படின்றதுக்காக. அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தைகள் ஒளியின் மக்களாக என்று வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் ஆன்மீகத்தில் அவர் எதிர்கொண்டு பகுதி வருவாராக. கிறிஸ்துவினால் ஒளிபெற்று குழந்தை ஒளியின் மகனாய் என்றும் வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடு மாண்புக்கு அவரை எதிர்கொண்டு சென்ற கல்வி வருவாராக. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தருளினார். அவரது வார்த்தையை தந்தையாகி இறைவனின் புகழும் மகிமை விளங்க காதால் கேட்கவும் நாமல் அறிக்கையிடவும் அவரே செய்தருளினாராக. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் செய்தருளினார். அவரது வார்த்தையை
குழந்தைகள் மீது ஒளிரும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையால் கிறிஸ்தவ தாய்மார்களை மகிழ்விக்கின்றார். அவரே இக்குழந்தைகளின் தாய்மார்களை ஆசீர்வதிப்பாராக. தாங்கள் பெற்றெடுத்த மக்களுக்காக இப்பொழுது நன்றி செலுத்தும் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் நம் ஆண்டவரின் நன்றி செலுத்துவார்களாக. ஆமென். மன்னக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் வழங்கும் எல்லாம் இறைவனாகிய ஆண்டவர் இக்குழந்தைகளின் தந்தையரை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இவர்கள் தங்கள் மனைவியருடன் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் தம் மக்கள் முன் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நம்பிக்கையின் முதல் சாட்சிகளாக விளங்குவார்களாக. நிறைவில்லா வாழ்வு பெற நீதியாலும் தூய ஆவியாலும் நமக்கு மறுபுறம் படைத்த எல்லாம் அந்த இறைவனாகிய ஆண்டவர் தம் மக்களாகிய இந்த ஞான பெற்றோருக்கு நிறைய ஆசையில் அடைவாராக. இதனால் இறைமக்களிடையே இவர்கள் என்றும் உயிராற்றலை கொள்கைகளாக திகழ்வார்களாக. இங்கிருந்து ஒவ்வொருவரும் இறைவன் நம் ஆண்டவர் கிறிஸ்து சமாதானத்தை வழங்குவாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நோட்டில் அதில் ஒரு ஃபோட்டோ ஸ்டில் எடுத்துருங்க, ஸ்டில் எடுங்க.